1966 சில குரங்குகளை வச்சு சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்டோட பேரு தான் கேன்சல் கல்ச்சர். என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு ரூம்குள்ளார 5 குரங்குகளை போட்டுட்டாங்க. அதே ரூம்குள்ளார ஒரு ஏணி வச்சு அந்த ஏணியோட டாப்ல ஒரு பஞ்ச் ஆஃப் பனானா செட்டை வைக்கிறாங்க. இப்போ அந்த 5ல ஒரு குரங்கு இந்த ஏணி மேல ஏறி அந்த வாழைப்பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுது. அப்படி பண்ணும் பொழுது மீதி இருக்கிற 4 மங்கீஸ் மேலையும் ரொம்ப சில்லான வாட்டரை ஸ்ப்ரே பண்றாங்க. இந்த குரங்கு அந்த வாழைப்பழத்தை எடுக்க போனதுனாலதான் நம்ம மேல தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு நினைச்ச மீதி இருக்கிற 4 குரங்குகளும் சேர்ந்து அந்த குரங்கை கீழே இழுத்து விட்டு அதை போட்டு அடிக்குதுங்க. இப்போ அந்த அடி வாங்கின குரங்கை எடுத்து வெளியில வச்சுட்டு ஒரு புது குரங்கு எடுத்து உள்ள விடுறாங்க. இப்போ புதுசா போன அந்த குரங்கு அடடே ஏணிக்கு மேல வாழைப்பழம் இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ஏணி மேல ஏறி அந்த வாழைப்பழத்தை எடுக்க பாக்குது. இப்போ மீதி இருக்கிற 4 குரங்குகளும் இது பாட்டு மேல போய் எடுக்க போய் மறுபடியும் நம்ம மேல தண்ணி அடிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சு அந்த குரங்கை கீழே இழுத்து போட்டு அடிக்குது. இந்த குரங்குக்கு எதுக்காக மத்த குரங்குங்க அடிச்சுச்சு அப்படின்னே புரியல. இப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த அடிச்ச 4 குரங்கு இருக்குல்ல, இதுல இருந்து ஒரு குரங்கை வெளியில எடுத்துட்டு புதுசா ஒரு குரங்கை உள்ள விடுறாங்க. மறுபடியும் இந்த புது குரங்கு ஏணிக்கு மேல ஏறி வாழைப்பழத்தை எடுக்க பாக்குது. இப்போ இந்த அடிச்ச 3 குரங்கு அடி வாங்கின ஒரு குரங்கு இந்த 4 ஒன்னா சேர்ந்து இந்த குரங்கு மேல ஏற விடாம மறுபடியும் அடிக்குது. இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு குரங்கா மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல ரூம்குள்ளார இருக்கிற 5 குரங்குகளுமே புது குரங்குகளா தான் இருக்கு. ஆனா ஸ்டில் எந்த ஒரு குரங்கு ஏணி மேல ஏற ட்ரை பண்ணாலும் மீதி இருக்கிற 4 குரங்குகளும் ஒன்னா சேர்ந்து அடிக்குது. ஆனா இந்த 4 குரங்குகளுக்கும் எதுக்காக அந்த குரங்கு அடிக்கிறோம் அப்படிங்கறதே புரியல. அந்த வாழைப்பழத்தை எடுத்தா தான் மேல தண்ணி அடிப்பாங்க அப்படின்னு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம ரொம்ப ரஃபா எந்த குரங்கு ஏணி மேல ஏற ட்ரை பண்ணாலும் மீதி இருக்க எல்லா குரங்குகளும் சேர்ந்து அந்த குரங்கை அடிக்க ஆரம்பிக்குது. காரணம், அந்த ஏணி மேல யாரும் ஏறக்கூடாது அப்படின்னு அங்க இருக்கிற குரங்குகளோட மைண்ட்ல ஒரு ரூல்ஸா செட் ஆயிருச்சு. இந்த ஃபெனாமினனுக்கு பேரு தான் கேன்சல் கல்ச்சர். நல்லா யோசிச்சு பார்த்தா அந்த குரங்குகளுக்கும் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஏன் அதை செலவு பண்ணி பிராண்டட் ஐட்டம்ஸ் வாங்கும் பொழுது இவ்வளவு சந்தோஷம் வருது, யார் இதை சந்தோஷம் நம்ம மைண்ட்ல விதைக்கிறா எதுவுமே தெரியாது. ஆனா எல்லாரும் மாதிரியும் நம்மளும் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், அதை செலவு பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்களும் அதான் நினைக்கிறீங்க, நானும் அதான் நினைக்கிறேன். ஓ, நீ அப்படி வரியா? நிறைய வீடியோஸ் டெய்லி உங்க ஃபீட்ல வரதுக்கு கியூரியஸ் நண்பனை மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.